Hello everyone. Hello everyone. Very good evening all of you. Hope all are fine and good. சரி, இப்போ வந்து நம்ம புதிய செஷன்ல வந்து எல்லாரும் வந்து இணைஞ்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவர்கள் எல்லோருமே கண்டிப்பா நிச்சயமா வந்து இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற யாராவது வராம இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. குரூப்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம அவங்களுக்கு லிங்க் வந்து அனுப்பிக்கலாம். சரி, அப்போ இப்போ நமக்கு வந்து பெரிய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நமக்கு ஒரு மோர் தென் 60 பீப்புள்ஸ் கிட்ட நாபி சக்ரா வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆயிருந்தாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு சிலர் வந்திருந்தாங்க. அதுல மறுபடியும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க. அதுலயும் ஃபில்டர் ஆகி கடைசியா வந்து இப்போதைக்கு இந்த விஷயங்களுக்கான தகுதியான நபர்களை வந்து நீங்க எல்லாரும் மட்டும்தான் தேர்வாயிருக்கீங்க அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து லக்கியஸ்ட் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து மண்டே கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நிச்சயமா வந்து மண்டே கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. அதனால நம்ம ஜென்ரலா என்ன விஷயங்கள் சொல்றோமோ அந்த விஷயங்களோட நம்ம அந்த 7 சிஸ்டம் வந்து முடிச்சுக்கலாம். அதனால பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம இங்க வந்து கேஷுவலா நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அதனால ஒரு 8:15 வரையில செஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இப்போ ப்ரீவியஸா வந்து கேட்டிருப்பீங்க நாபி சிஸ்டம் வந்து எதனை எப்படி எல்லாம் வந்து பிரெயினோடவும் இந்த நாபி சிஸ்டமோட வந்து மிங்கிள் ஆகுது அல்லது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது உண்மையாவே இந்த நாபி சிஸ்டம்குள்ள வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி நாபி சிஸ்டம் சார்ந்து நான் இப்ப சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சார் இவ்வளவு தானே சார், இவ்வளவு சிம்பிளா இருக்கா, இது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுக்காக தான் அப்படிங்கிறது எங்களுக்கு எத்தனை நாளா தெரியாது. ஆன்மீகம் சார்ந்து தெரிஞ்சிருக்கும், அறிவியல் சார்ந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படியும் வந்து இது சம்பந்தப்படுது அப்படிங்கிறது இத்தனை நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு மிக மிக எளிமையாக இருக்கு அப்படிங்கிற வகையில வந்து இருக்கும். சரி, இப்போ ஒரு உமன் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அடுத்து வந்து குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க, ஒரு சைல்டு வந்து பேபி வந்து பிறக்குது அப்படின்னா அப்ப அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான உறவு அப்படிங்கிறது நமக்கு தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொப்புள் பகுதியை வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா? எஸ், இதான ப்ரொசீஜர். Yes, sir. Yes, sir. அம்மாவையும் குழந்தையும் பிரித்தெடுக்கிறதுக்கு. அப்ப அந்த பிரித்தெடுப்பது அப்படிங்கிறது வந்து அங்க ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இத்தனை நாள் வரையில அந்த குழந்தை கரு அப்படிங்கிற பெயரில் வந்து அம்மாவுடைய வயிற்றுல வந்து இருந்திருக்கும். வெளியில வந்ததுக்கு பின்னாடி வந்து அந்த குழந்தை வந்து அந்த அம்மாக்கு தான் வந்து சொந்தம். அம்மாவுடைய கண்ட்ரோல் தான் பெரும்பாலும் வந்து தாய்ப்பாலை குடிச்சு வந்து படிப்படியா வந்து வளர ஆரம்பிக்கும். பட் அது அம்மாவுக்கு சொந்தம், அம்மாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது அம்மா கிட்ட இருந்து வந்து அந்த பிசிக்கலா வந்து என்ன பண்றாங்க, பிசிக்கலா மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து அந்த தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறது கட் பண்ணி குழந்தை வந்து தனியா பிரிச்செடுக்கிறாங்க இல்லையா? அங்க ஒரு இந்த உடல் ரீதியா மட்டும்தானே வந்து பிரிக்கிறாங்க. மத்தபடி வந்து அறிவு ரீதியாவோ மன ரீதியாவோ வந்து உங்க குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு இந்த குழந்தை வந்து சொந்தம் கிடையாது, என்ன உங்க வயிறு வெட்டி வெளியில எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோமா? கிடையாது தானே. அப்ப அந்த உடல் Yes, sir. ரீதியான பிரிவு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து உணர்வுகள் சார்ந்தோ மனம் சார்ந்தோ அறிவு சார்ந்தோ அங்க அந்த பிரிவினை அப்படிங்கிறது கிடையாது. சரியா? புரியுதா? கிளாரிட்டியா? சரி, புரியுதுங்க சார். ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிறப்பு அப்படிங்கிறதே வந்து நமக்கு இந்த தொப்புள் கொடியோட எந்த அளவுக்கு சம்பந்தப்படுது அப்படிங்கிற ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்ப அந்த பிரியுது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணம். அப்ப நம்ம ஃப்ளவர் ரெமடிஸ் கிளாஸ்ல படிக்கும்போது சொல்லியிருப்போம், அப்படின்னு சொன்னாலே அது மிராக்கல் ரெமடிஸ்ல வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறது நம்ம பேச்சுலர் ரெமடிஸ் கிளாஸ்லயே வந்து நிறைய பார்த்திருப்போம். இதுல கிட்டத்தட்ட வந்து வேதநாயகம் சாரை தவிர்த்து வந்து அண்ட் ஆல்சோ வந்து பாக்யராணி மேம், இந்த 2 நபர்களை தவிர்த்து வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே நம்ம கிட்ட பேச்சுலர் ரெமடிஸ்ல வந்து கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அதனால உங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த பாக்யராணி மேடமுக்கும் அதுக்கு அடுத்ததாக வேதநாயகம் சாருக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து புரியாத மாதிரி இருக்கலாம். பட் நோ வரிஸ், நான் தெளிவாவே சொல்றேன். அப்ப அந்த அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்குமான அந்த ஒரு இணக்கமான தன்மை அப்படிங்கிற உடல் ரீதியா மட்டும்தான் அங்க பிரிக்கப்படுதே தவிர்த்து அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றுல சுமக்கக்கூடிய அந்த காலங்களுக்கு அப்பாற்பட்டு தான் வெளியில வந்ததுக்கு பின்னாடி தான் இன்னும் வந்து அந்த குழந்தை மேல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பற்றுதல் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். பாசம் வந்து இன்னும் வந்து நிறைய ஆரம்பிக்கும். இப்ப வயிற்றுக்குள்ள இருந்தாலும் பாசம் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம 10 மாதங்களை கடந்த பின்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது, வயிற்றுக்குள்ளேயே
வைத்து கொண்டிருக்க முடியாது. இங்க இந்த 10 மாதங்கள் 10 அப்படிங்கிறது இங்க எங்கேயாவது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுதா? நாபி சிஸ்டமோட 10 அப்படிங்கிறது அந்த பெட்டல்ஸ் நம்ம 10ன்னு சொன்னோம் சார். 10. சரி. அப்போ 10 மாதங்களுக்கு மேல போனாலும் சரி, 10 மாதங்களுக்கு முன்னாடி பிறந்துட்டாலும் நம்ம குறைப்பிரசவமில வந்து 10 மாதங்களுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து அது அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறோம். இப்ப ஏன் அந்த 10 மாதங்கள் இருக்கு, ஏன் 11 மாதங்களா இருக்கக்கூடாது, 9 மாதங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அறிவிற்கும் இந்த அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு இயற்கையாகவே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இன்னொன்னு நமக்கு இத ஐ திங்க் வந்து இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். நாம பிரெக்னன்சி பேச்சுலர் ரெமடிஸ்னு ஒரு செஷன் எடுத்திருந்தோம். ஐ திங்க் இப்ப இருக்க இந்த செஷன்ல இருக்கக்கூடியவங்க வந்து யாரும் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பிரெக்னன்சி பேச்சுலர் ரெமடிஸ்னு எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையாவே வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6வது மாதத்திற்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முழுமையான அந்த தாய்மை அடையும் குணம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா 6வது மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து வரும். ஐ திங்க் பெண்மணிகளா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருந்து குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அதை சரியா நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா 6வது மாதத்திற்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓவர் சென்டிமெண்டல் அஃபெக்ஷன் அந்த உணர்வுகள் எல்லாமே 6வது மாதத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். எஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா? முடியுதுங்க யாராவது சார். சொல்ல முடியுமா? இல்லைங்க சார். இருக்குங்க சார். கரெக்ட் ஆமா. தாங்க சார். அத வந்து நம்ம அந்த சில பிரெக்னன்சி சேஞ்சஸ், பேச்சுலர் ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே அப்பதாங்க சார். ஆமா. அந்த பிரெக்னன்சி பேச்சுலர் ரெமடிஸ்ல கிளாஸ்ல வந்த நபர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த பிரெக்னன்சி பேச்சுலர் ரெமடிஸ் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதங்களும் எப்படி வந்து அந்த உணர்வுகளோடும் உடல் ரீதியான அறிவு ரீதியான விஷயங்களோட வந்து சம்பந்தப்படும் சொல்லி வெரி டீட்டெயிலிங்கா பார்த்திருந்தோம். அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த செஷன் வந்து நம்ம லைவ்ல மட்டும்தான் போட்டிருந்தோம். எந்த ரெக்கார்டிங்ஸ் கிடையாது, எந்த பிடிஎஃப் கிடையாது, எந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கூட கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து நம்ம ரெக்கார்டிங்கோட செஷன் எதுவுமே கொடுக்காம டைரக்டா இப்ப எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம தெளிவா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அதை அதனோட பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வியூல பார்க்கும்போது நமக்கு இன்னும் மிகப்பெரிய அந்த அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை வந்து தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நாலேஜ் அப்படிங்கிறது டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ். அப்ப நமக்கு நாலேஜ் புதுசா கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இன்றைய காலங்களில் வந்து இந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜோட தான் பிறக்குறாங்க. ஆனா அந்த அறிவு சார்ந்தே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை மனம் சார்ந்து நிறைய வந்து பாதிக்குது. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க இல்லையா? இந்த காலகட்டங்களில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அல்லது குழந்தைகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்களா அல்லது வந்து அண்டர் ஆக்டிவா இருக்காங்களா யாராவது சொல்ல முடியுமா? ஹைப்பர் ஆக்டிவ் தாங்க சார் இருக்காங்க. ஏன் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நாலேஜ்ங்கிறது அன்றைய காலகட்டங்கள் மாதிரி வந்து ஒரு வகுப்புல போய் தான் கத்துக்கணும், இல்ல ஒரு ஸ்கூல் காலேஜ் போயிட்டு தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த நாலேஜ் அப்படிங்கிறது அவங்க ப்ராக்டிகல் லைஃப்லயே வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஆனா இதுல 99% பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ்ங்கிறது பெருசா வந்து இருக்கிறதே கிடையாது. சரிதானே? 99% ஆஃப் த ஆமாங்க சார். பீப்புள்ஸ். அப்போ 100% பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு. அதுல 1% மக்களுக்கு மட்டும்தான் கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ்ங்கிறது இருக்கு. மீதி 99% மக்களுக்கு வந்து ஓன்லி நாலேஜ் தான், அறிவு தான். ஆனா அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து மனதை வந்து பாதிக்காம இருக்கணும், மனதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, இப்ப அந்த 10 மாதங்கள் அப்படிங்கறத நீங்க அப்படியே வந்து பதிவு பண்ணீங்க. சரி, அடுத்ததுல வந்து நமக்கு அந்த பிரதானமாக அந்த 6வது மாதங்கள்ல இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப என்ன சொல்றாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஹார்மோனல் சேஞ்ச் எல்லாம் வந்து நிறைய வரும். அப்ப அவங்களுக்கு என்ன சுவை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? சார் டிவிஸ்ல புளிப்புங்க. மூவிஸ்ல எல்லாம் டிவில மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா? புளிப்பு தாங்க சார். 5 மந்த் சரி. 6 மந்த் அந்த புளிப்பு தாங்க சார் அதிகம். ம் ஏன் புளிப்பு சுவை தான் பிடிக்கணும், வேற எந்த சுவையும் ஏன் பிடிக்க கூடாது? யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா?
இப்போ அறுசுவைகளையும் சொல்றோம். இப்போ 5 சுவைகள் மீதி இருக்கு. ஏன் புளிப்பு சுவைக்கு மட்டும் அந்த பர்ட்டிகுலர் நேரங்கள்ல வந்து நமக்கு மூவிஸ்ல காட்டுறதோ இல்ல ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒய் ஒன்லி புளிப்பு சுவை? யாருக்கோ ரீசன் தெரியுமா? சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஆனா இது நம்ம நாபி சிஸ்டமோட கன் பண்ணி சொல்லும் போது ஓஹோ இதுவா விஷயம் இத்தனை நாளா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த கோணத்துல நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ் யாராவது சொல்ல முடியுமா? தெரியலைங்க சார். சரி வேற யாராவது? வை ஒன்லி புளிப்பு சுவை மட்டும் ஏன்? ஏன்னா இது சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த அடுத்த 15 நிமிடம் நம்ம என்ன பார்க்க வரோமோ அது வந்து ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடும். ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா. எஸ் யாரும் இல்லையா? சரியா தான் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஒரு நீங்க ஹிண்டா சொல்லலாம், ஒரு கஸ்ஸிங்க சொல்லலாம். சும்மா ஒரு சார் எதோ சொல்லணும்னு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லாது. சரியா தவறாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்ன நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாம் என்ன நாலேஜ் இருக்கும். அதுல வந்து அந்த கிளாரிட்டி வந்து நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நான் இங்க இன்புட்டா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எஸ் எஸ் வை சைலண்ட் எவ்ரி ஒன்? ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுங்க பரவாயில்ல பிரச்சனையே கிடையாது. சார் அந்த நேரத்துக்கு அந்த டேஸ்ட் மட்டும் தான் சார் பிடிச்சிருக்கு. ஆனா அது ஏன் அந்த ஒரு சுவை மட்டும் தான் அப்படிங்கிறது கரெக்டா. சரி என்ன காரணமா இருக்கலாம்? எனி கஸ்? உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்கனால அது ஆகுமா சார்? ஸ்ட்ரெஸ்ஸுனால காரணமா இருக்கலாமா? சரி. சார் நம்ம உடல்ல ஓகே ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸுக்கு இது நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காம்பன்சேஷனா இருக்கும் ஓகே வெரி குட் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லியிருக்கீங்க, ஒருத்தவங்க அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ரெண்டு ஆன்சருமே கிட்டத்தட்ட ஓகே தான். வெரி குட். எஸ் வேற யாராவது? என்னாச்சு எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? தவறோ ரைட் அதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. என்ன நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கறது நமக்கு முக்கியம். வேற யாராவது இருக்கீங்களா? என்ன தோணுதோ நான் சொல்லலாம். சரி முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புளிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து உருவாக்கும் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணணும் சார். இப்ப பாலை காய்ச்சிரும் அதை வந்து நம்ம ஒரு சில ப்ராசஸ் வந்து உட்படுத்தும் போது நமக்கு தயிர் கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து அங்க தயிர்ங்கிறது என்ன சுவையில வந்து இருக்கும்? சார் லேசான புளிப்பு சுவையில தாங்க சார் இருக்கும். இளம் புளிப்பு லேசா மைல்டா. ம் புது தயிரா இருந்தா கூட சரி அதுதாங்க. புளிப்பு. சரி ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம இட்லிக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்றோம். அதை இட்லி மாவு வந்து நமக்கு புளிச்சதுக்கு பின்னாடி இட்லியோ தோசையோ செய்ய முடியும். கரெக்ட்? சார் வாய்ஸ் கிளியரா வரலைங்க சார் உங்களோட. ஒருவேளை அப்படியா? எஸ் மத்த எல்லாருக்கும் கேக்குதா வாய்ஸ் என்னோட வாய்ஸ்? கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். ஜஸ்ட் a minute. எந்த இடத்துல சரியா வந்து என்னோட வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னு சொல்லுமா? கேக்குதா? சார் அந்த தயிர் புளிப்பு அது மட்டும் தான் சார். அதுக்கு மேற்கொண்டு எந்த வேர்டும் கிளியரா இல்லைங்க சார்.
இப்பயுமே ஓகே அப்படிதாங்க சார் ஓகே இருக்கு. அப்படியா? எஸ். வேற யாருக்காவது சேம் அதே மாதிரி தான் இப்ப இருக்கா? இப்போ கொஞ்சம் இப்ப ஓகே சார். கிளியர் ஆகுதுங்க சார். இப்போ ஓகேங்க சார். ஓகே ரைட். இந்த தயிர், இந்த சரி இட்லி மாவு அந்த இதெல்லாம் சொன்னீங்க. சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ஓகே சரி. அப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு ரெடி பண்றோம். அரிசியில இருந்து நம்ம இட்லி மாவு ரெடி பண்றோம். அந்த இட்லி மாவு புளிச்சதுக்கு பின்னாடி தான் நம்மளால வந்து அதுல இருந்து வேற ஒரு உணவுப் பொருள் இட்லியோ தோசையோ செய்ய முடியும். கரெக்டா? புளிக்கலைன்னா நம்மளால சரியா வந்து இட்லியோ தோசையோ எடுக்க முடியுமா? நல்லா இருக்காதுங்க சார். எடுக்க முடியலைங்க சார். எடுக்க முடியாது. சரி. அப்ப அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து இன்னொரு விஷயமா மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது புளிப்பு சுவைக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மாற்றமா இல்ல உருவாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நமக்கு அந்த குழந்தை வந்து அந்த கரு வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு மாதங்கள்ல வந்து வெவ்வேறு விதங்கள்ல வந்து மாற்றம் அடைஞ்சுட்டே வரும். அப்போ ஒரு 10 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி எடுக்கும்போது, அது அந்த 10 மாதங்கள்ல ஒரு பாதி மாதங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, முதல் 5 மாதங்கள், அடுத்த 5 மாதங்கள். கரெக்ட்டா? அப்ப அந்த முதல் 5 மாதங்களுக்கு அடுத்ததா வரக்கூடிய அந்த 6வது மாதம் தான், அந்த 2வது பகுதியினுடைய முதல் மாதம். சரியா? எஸ் சார். சரி. அப்ப அந்த 6வது மாதத்துல இருந்து அந்த முழுமையான மாற்றம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்து நமக்கு 10வது மாதத்துல வந்து ஒரு குழந்தையாக ஒவ்வொருத்தருமே வந்து பிறக்கிறோம். அப்ப அந்த புளிப்பு சுவைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மாற்றம், இன்னொன்னு வந்து உருவாக்குதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப அந்த புளிப்பு சுவையினுடைய தன்மை அப்படிங்கிறதும், இன்னொன்னு வந்து நம்ம இந்த உடல் பகுதியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, உள்ளுறுப்புகள் எடுத்தோம்னா, வெட்டுனாலும் வளரும் சார். மறுபடியும் உருவாகும் சார். அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? உள்ளுறுப்புகள்ல வெட்டினாலும் வளரும் சார். எஸ். லிவர் சார். லிவர். அப்போ லிவரோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, வெட்டினதுக்கு பின்னாடியும் வளரும். இப்ப இந்த வெட்டுறது அப்படிங்கிறது, இப்ப நம்ம இந்த 10 மாதங்களுக்கு பின்னாடி வந்து தொப்புள் கொடிய வெட்டுறது அப்படிங்கிற 2 கான்செப்டோட தொடர்பு பண்ணிக்க முடியுதா? புளிப்பு சுவை எப்படி வருது? லிவர் எப்படி வருது? நாபி சிஸ்டம் எப்படி வருது? 10 மாதங்கள் ஏன் வருது? அதுல 2ஆ பாதியா பிரிச்சோம்னா, முதல் பாதி, 2வது பாதி. 2வது பாதிக்கு அப்புறம் தான் அந்த முழுமையான அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்கான்ஸும் இன்டர்னலா வந்து அந்த கருவுல இருந்து அந்த குழந்தை தன்மைக்கு வந்து மாறக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த அந்த பிரெக்னென்ட்டா இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு அந்த லேடிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, 6வது மாதங்களுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான எமோஷன்ஸ் அப்படிங்கிறதே வரும். அந்த உண்மையான நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பொசசிவ்னஸ் அது குழந்தைகள் மேல இருக்கலாம், இல்ல வந்து கணவன் மேல இருக்கலாம், யாரு மேல இருந்தாலும், பெண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட, அந்த தாழ்மை நிலையை அடைவதற்கான அந்த 6வது மாதம் தான் வந்து அதனுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இதெல்லாம் வந்து நம்ம அந்த பிரெக்னன்சி பேச்சுலர் எம்டி கிளாஸ் வந்து நிறைய இன்டீடைலிங்கா வந்து சொல்லியிருந்தோம். சரி, இப்போ வந்து நமக்கு இந்த கல்லீரல், புளிப்பு சுவை, மாற்றம், உருவாக்குதல், பிரிதல், இந்த மாதிரி ஒட்டுமொத்த விஷயங்களை நீங்க ஒன்னா சேர்த்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது கிளியரா வந்து புரியும். அதே போல இப்ப வந்து நீங்க வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். சேஞ்சஸ் மாற்றம், இன்னும் வந்து உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயங்கள். அதே போல லிவரோட மெயினான ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷனிங் இருந்தாலும் அதை நம்ம பெருசா பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் வந்து தன்னகத்தை வந்து நச்சு பொருட்கள் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து இன்டர்னலா வந்து அனுப்பிட்டு இருந்தாலும், அந்த நச்சு பொருட்களை வந்து ஃபில்டர் பண்ணி அது சரியான தன்மையில வந்து நம்ம பாடியை பாதுகாக்கக்கூடிய பிரத்யேகமான பணி அப்படிங்கிறது நமக்கு கல்லீரல்ல தான் வந்து நடைபெறும். சரிதானே? எஸ் சார். சரி. இப்ப அதே போல நமக்கு இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நோய்கள் அல்லது பிரச்சனைகளை முதன்மையா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன ஒரு நோய் அல்லது பிரச்சனை அல்லது குறைபாடுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சார் எஸ். நோய்ன்னு பார்த்தா சுகர் ஓரளவுக்கு அதிகமா ம் இருக்குங்க சார் எல்லாத்துக்குமே. ம் ஓரளவுக்கு பார்த்த அளவுல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி இருக்குங்க சார். ம் சுகரும் பிபியும் ஒண்ணு ஒண்ணு ம் இருந்தா ஒண்ணு வந்துருதுங்க சார். பாக்குறங்கும்போது. ஓகே. கொஞ்ச நாளைக்கு அண்ணன் இல்லாம தம்பி. இருக்கு. பட் ஆமா. அந்த மாரி வந்துருதுங்க சார். அண்ணன் ஒண்ணு தம்பி ஃபர்ஸ்ட் அக்கா பிபி தங்கச்சி ஆகுது. மாதிரி. ம் அப்புறம் வந்து சுகர் வந்துருது. இல்ல சுகர் இருக்கு. அப்புறம் பிபி வந்துருதுங்க சார். இது 2ம் காமன் ஆயிருச்சு. சரி. அப்புறம் அதே பாத்தீங்கன்னா, மாதிரி. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, ம் கொஞ்சம் அந்த போனு, நர்வஸ் ப்ராப்ளம். அது வந்து ம் செகண்டரியா கொஞ்சம் நெறைய ப்ராப்ளம் இருக்கு சார். ஓகே. ஆனா சரி, இது இன்னைக்கு 2ம் நம்ம பேரு காமன் எல்லாத்துக்குமே. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மேடம்.
அப்போ பெரும்பாலும் நம்ம பார்க்குறது வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அங்க என்ன ஒரு ஆர்கன் வந்து குறிப்பிட்டு பெருசா வந்து சொல்லுவாங்க? ஆர்கன். பேங்க்ரியஸ். பேங்க்ரியஸ். பேங்க்ரியஸோட நிறமோ இல்ல அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கலரோ வந்து என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பேங்க்ரியாஸ் பொதுவா சொல்லக்கூடிய நிறம், அல்லது நீங்க ஏதாவது பிக்சர்ல கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். எஸ். பேங்க்ரியாஸ் கணையம். சார் இது எந்த ஷேப்ல இருக்கும் பேங்க்ரியாஸ்? ஐ திங்க் வந்து அதிகமா சார் என்ன சார் செஷன்ல இருந்து நீங்க நிறைய சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? வேணாம்னா கேள்வி ஸ்டாப் பண்ணிட்டு செஷனுக்குள்ள போலாம். எஸ். அப்படியெல்லாம் இல்லைங்க சார். சக்கரவள்ளி நீங்க கேட்டதை கிழங்கு நாங்களும் அந்த கொஞ்சம் மாதிரி அனுமா சார்? சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும். சரி, வேற? பிங்க் கலர். பிங்க் கலர். வேற வேற யார்? தேங்க்யூ சார். எஸ், வேற யாராவது? வேற யாராவது ஞாபகம் இருக்கா? சரி, லைட்டா வந்து நம்ம பிக்சர்லயே பார்த்துருவோம். சரி, இங்க என்ன கலர்ல தெரியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது எது பேங்க்ரியாஸ்னே தெரியல சார், அப்புறம் தான் கலர் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. எஸ். எல்லோ கலர் சோளம் போல இருக்கு. சோளம் போல, மக்கா சோளம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல வந்து அந்த லைட் பிங்க், லைட் கிரே அப்படிங்கிற மாதிரி கலர் இருந்தாலும் நம்ம பொதுவா வந்து நம்ம எல்லோ கலர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இதை கன்சிடரேஷனுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும். அதனோட அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலனாகும். ஏன் வந்து நாபி சிஸ்டம் படிக்கணும், அதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்து நம்ம இதை 7 சக்ரஸ் அல்லது 7 சிஸ்டமுக்கு வந்து தாண்டி வந்து ஒரு எனர்ஜி சென்டரா பார்க்குறோம். அந்த 72,000 நரம்புகளினுடைய ஒரு மைய பகுதியாக இந்த தொப்புள் பகுதி வந்து எப்படி எல்லாம் இருக்கு, அப்ப அங்க என்னென்னலாம் வந்து நடக்குது, அந்த ஜீவகாந்த மின்னலைகள், அந்த மின்சார உந்து சக்தி எல்லாம் எப்படி வந்து தொடர்புல வந்து இந்த நாவல் பகுதியோட சம்பந்தப்படுது அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா நம்மால புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப நமக்கு அந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்ப பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது நமக்கு தொப்புள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பேங்க்ரியாஸ்ங்கிறது வருதா, அல்லது தொப்புளுக்கும் பேங்க்ரியாஸுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ரிலேஷன் இருக்கு சார். சரி, இதை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாஸோட இமேஜ் வந்து போட்டிருப்பாங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி சரி, பேங்க்ரியாஸ் வந்து நமக்கு இடதுபுறம் இருக்குமா வலதுபுறமும் இருக்குமா, யாராவது சொல்ல முடியுமா? லெஃப்ட் சைடு சார். சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்ப நமக்கு இடதுபுறத்துல வந்து பேங்க்ரியாஸ் இருக்கும், வலதுபுறத்துல வேற என்ன இருக்கும்? வலதுபுறம் கல்லறையில் இருக்குமா? எஸ் சார், லிவர். சரி, இப்ப இதில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாபி சிஸ்டம் அல்லது தொப்புள் பகுதி, தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய 10 மாதங்கள் அப்படிங்கறத நம்ம கிட்டத்தட்ட இந்த நாபி சிஸ்டம் அல்லது சோலார் சிஸ்டம், சோலார் பிளக்ஸஸ் சொல்லக்கூடிய அந்த 10 பெடல்ஸுக்கு இணக்கமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த 10 அப்படிங்கிறது வந்து அடுத்த நிலையில் நான் அடுத்தடுத்த இமேஜஸ் வந்து ஷோ பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா, ஓ இப்படி இருக்குமா, இதனால தான் நம்ம இது நிறைய பிரதானமான இடங்களை பயன்படுத்துறோமா அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஜீவகாந்த மின்னலைகள், மின்சார உந்து சக்தின்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். அதுதான் வந்து நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் அல்லது வந்து மே மாதங்கள்ல அதிகபட்சம் வந்து ஜூன் மாதங்களுக்குள்ள இருக்கும். அந்த டைரக்ட் கிளாஸ் இதை 2 days அல்லது 3 days இருக்கக்கூடிய செஷன்ல வந்து நம்ம
அதை பத்தி இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து உச்சி முதல் பாதம் வரையில பல்வேறு விஷயங்களை தெளிவாங்க நம்ம அந்த செஷன்ல வந்து நம்ம டைரக்ட் கிளாஸ்ல வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகல் செஷனும் வந்து அங்கே நிறைய இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அங்கே எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்றது, ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி கூட நிறைய விஷயங்களை நம்ம அங்கே கற்றுக்க முடியும். அப்போ இந்த நாபி சிஸ்டம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். அது வந்து இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், அது ஏன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அதை பத்தி நம்ம எப்படிலாம் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே டைரக்ட் கிளாஸ்ல வரும்போது தெரியும். பட் இந்த ஃப்ரீ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நான் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களை நான் சொல்றேன். அதே போல நமக்கு இந்த 7 சிஸ்டம் சார்ந்து இருக்கக்கூடிய பெய்டு கிளாஸஸ்லயும் வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ அத்தனை விஷயங்கள் நமக்கு ஆன்லைன் பெய்டு கிளாஸஸ்ல வந்து கிடைச்சிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு டைரக்ட் கிளாஸ்ல நீங்க வரும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ இதுல நமக்கு அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது நம்ம டோட்டல் பாடியில வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களாக இருந்தார்கள் என்றால் அவங்களுடைய டெஸ்டிஸ் அல்லது டெஸ்டிகல்ஸ் சொல்லுவாங்க, விதைப்பை. இது பெண்களாக இருந்து அப்படின்னு சொன்னா கர்ப்பப்பை. இப்ப இந்த கர்ப்பப்பையில இருந்துதான் இப்ப வந்து நம்ம ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாகுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 10 மாதம் கர்ப்பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 மாதங்கள் சுமந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு அந்த உருவாக்கும் தன்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மாற்றம் அப்படிங்கிற தன்மையும் வந்து நமக்கு அந்த கர்ப்பப்பையிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி வந்து ஒரு லிவர் அப்படிங்கிற எடுத்தாலும் சரி, அது 10 மாதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணு மாற்றம், இன்னொன்னு வந்து உருவாக்கும் தன்மை. இந்த புளிப்பு சுவை ஏன் வந்து நமக்கு 6வது மாசம் வருது, அல்லது ஏன் வந்து நமக்கு அது கிடைக்கணும், மற்ற சுவைகளை வந்து ஏன் வந்து தோணாம புளிப்பு சுவை மட்டும்தான் பிரதானமா வருது அப்படின்னு சொன்னா, அங்க அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து அந்த கரு வந்து உருவாகி குழந்தையாக உருமாற்றம் அடைஞ்சு பிரெக்னென்ட் ஆகி நமக்கு இந்த 10வது மாதங்கள் வந்து அது சரியா வந்து அந்த பிரசவம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரங்களை வந்து புளிப்பு சுவை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த உருவாக்கும் தன்மைக்கும் முக்கியம். அதே போல படிப்படியா வந்து ஒவ்வொரு மாதங்களுக்கும் நடைபெறக்கூடிய அந்த மாற்றங்கள் சரியா நிகழணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது அப்ப நிச்சயமாக நமக்கு தேவைப்படும். அப்ப அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது வெறும் சுவைகளா மட்டும் இல்லாம அங்க நம்ம சார் சொல்லியிருந்த மாதிரியும் சரி அல்லது மேடம் சொல்லியிருந்தது போலயும் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன ரீதியான ஸ்ட்ரெஸ் சார்ந்த விஷயங்களும் சரி அல்ல இந்த உடலியல் சார்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அதை சரி செய்வதற்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமான தேவையா இருக்கும். இது எல்லாமே அந்த டீட்டெயிலிங் நம்ம அந்த பிரெக்னன்சி பேச்சுலர் ரெமடிஸ்ல வந்து இதை விட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருங்க. சரி, இப்ப இதுல நமக்கு அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது ஆண்களுக்கு எங்க தேக்கமா இருக்கும் அல்லது வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், பெண்களுக்கு வந்து நம்ம எங்க உருவாயிருக்கோம் அல்லது எங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். அது எப்படி வந்து ஸ்டோர் ஆகும், அது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம டைரக்ட் கிளாஸ்ல வரும்போது புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இதுல வந்து இப்போ ஒரு ஆண் அல்லது பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மேரேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பம், அதுக்கு வந்து குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறதா ஒரு ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய ஒரு பிரதானமான தன்மைகளை வந்து பார்க்கக்கூடிய விஷயம். பொருளாதாரம், பட்டம், பதவி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செகண்டரியான விஷயங்கள் தான் இல்லையா? அப்போ ஒரு அடுத்த ஜெனரேஷன் அந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சிட்டில வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தெருவுக்குமே வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களுக்கு மிக மிக முக்கியமான பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுல மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜீவகாந்த மின்னலைகள் அந்த மின்சார உந்து சக்தி வந்து குறைவா இருப்பது தான் ஒரு நோயா எடுத்துக்கலாம் அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடா எடுத்துக்கலாம். இது உடல் சார்ந்து இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்து இருந்தாலும் சரி, மனம் சார்ந்து இருந்தாலும் சரிதான். இப்ப இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பொதுவா என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு நோய் கிடையாது, என்ன சொல்றாங்க, சர்க்கரை குறைபாடு அப்படின்னு சொல்றாங்களா? எஸ், எஸ் மேடம். குறைபாடு தான் சார். அப்ப அந்த குறைபாடு அப்படிங்கிறது நம்ம சொல்ற கான்செப்டோட மிங்கில அது புரிஞ்சுக்க முடியுதா?
சார் அந்த முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 அந்த கனெக்ட் பண்ணீங்க இல்லைங்க சார். எதனால அப்படி அது மட்டும் ஒரு தடவ சொல்லுங்க சார். எது அந்த எதனால மேடம் புரியல? இல்லைங்க சார். இப்ப அந்த சுகர் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறை டெஃபிஷியன்சிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அது நம்ம ம் எதனால அப்படிங்கிறது இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லைங்க சார். லிங்க் அது இதனால தான் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க இல்ல சார். 2, 3 பாயிண்ட் எதுக்கு முன்ன. என்னோட சைடு ஓகே நெட்வொர்க் இஷ்யூங்க சார். அதனால சார் எனக்கு தெரியல சார். சரி. வேற யாராவது கேட்டவங்க அது புரிஞ்சவங்க மேடம் கேட்குற கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. எஸ். எஸ். இல்ல உண்மையாவே என்னோட வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே கேட்கலையா? இல்லைங்க சார். என்னோட சைடு தாங்க சார் இங்க டவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் ஓகே. சார். இல்ல எதான் மேடம் நான் எஸ் கேட்டிருந்தேன். இப்போ மீதி நபர்கள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல கேட்கிறேன். சரி. என்னன்னா பொதுவாக வந்து ஆண்களுக்கு வந்து அது எங்க ஸ்டோர் ஆகும், பெண்களுக்கு வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அது புரிஞ்சிருச்சுங்க சார். இல்ல இப்போ அது அதுல வந்து வரைக்கும் அந்த நல்லா கேட்டுச்சு. ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைபாடு அப்படிங்கறதா நோய். அது நோயா இருக்கலாம், அது வாட்டவர் எந்த பிரச்சனையா வேணா இருக்கலாம். அது உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, அறிவு சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் அல்லது கோளாறுகள், பிரச்சனைகள், இம்பேலன்சஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். இதே ஆண்களா இருந்தாங்கனாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைபாடு தான் வந்து முக்கிய காரணம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த கான்செப்ட். அப்ப இதுல வந்து நமக்கு அந்த குறைபாடு ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அந்த உந்து சக்தி அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மறு பிளஸ் உந்து. அந்த மறு அப்படிங்கிறத வந்து மாற்றி அல்லது அடுத்ததாக உருவாக்கக்கூடியது, மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றது. அதான் இந்த நாபி சிஸ்டம் வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை அல்லது வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லணும். இப்ப மருந்துன்னு சொன்ன உடனே வந்து மறு பிளஸ் உந்துன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையாவே வந்து அந்த மருந்து வந்து உணவே மருந்து. அந்த உணவு வந்து மருந்து மாதிரி மறு பிளஸ் உந்து அந்த உந்து சக்தி செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த உண்மையா அந்த உந்து சக்தி வந்து அங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து அந்த சரியான அளவுல இருந்தா மட்டும்தான் நாம எடுக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தாலும் சரி, மாத்திரையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வைத்தியமா இருந்தாலும் சரி நமக்கு பலன்களை கொடுக்கும். இதுதான் நான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம செஷன் இது சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா அதை பெறக்கூடிய தகுதியான நபர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம சொன்னா போதும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம மருந்து கொடுக்குறோம் சார், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இல்ல வந்து ஒரு செயலை செய்யறோம், நல்லதே நினைக்கிறோம். இல்ல இந்த மாதிரி பல்வேறு உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்றோம், செய்யறோம். ஆனா அது வந்து சரியா நமக்கு வேலை செய்யுதா இல்லையா? ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது, இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைவா இருக்கிறது தான் காரணம். அந்த குறைவா இருக்கிறத நமக்கு நோய் அப்படின்னு சொல்றோம். அல்லது இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் எதுவா வேணா எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி வந்து இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைவு அப்படிங்கிற நோய் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் பிரதானமா பார்க்கக்கூடிய டயபெட்டிஸ். இப்ப டயபெட்டிஸ் பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒரு சில வந்து நோய் கிடையாதுங்க, அது வந்து ஒரு குறைபாடு, சர்க்கரை குறைபாடுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு குறைபாடு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியுது இல்ல, புரியுதா? ஆமா. புரியுதுங்க அப்ப சார். அந்த குறைபாடு நீங்க வந்து நான் அது ஜஸ்ட் நம்ம அந்த குறைபாடு அப்படிங்கிறது நோய்க்கு வந்து நம்ம கம்மியா இருக்கிறது அப்படிங்கறத தான் சொல்லியிருக்கோம். ஆனா இதை வந்து நீங்க அதிகமா இருக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கணும். இப்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க சார், ஹை பிபியா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களுமே அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து இம்பேலன்ஸா இருக்கிறது அல்லது போதிய அளவுல இல்லாம இருக்கிறது தான் காரணம். அது ஹைப்பரா இருந்தாலும் சரி, அண்டரா இருந்தாலும் சரிதான். அப்ப நம்ம அந்த கொடுக்கறத கொடுக்கணும். ஜீவகாந்த மின்னலைகள் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது மிகையா இல்ல இருக்கனால ஒரு ப்ராப்ளம் வருது. அப்படி எடுத்துக்கலாமாங்க சார்? இல்ல 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 ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து அங்க கம்மியா இருக்கிறது தான் வந்து நமக்கு குறைபாடா இருக்கக்கூடிய நோய்களுக்கும் காரணம், ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அதுதான் வந்து காரணம். ஓகேங்க அதாவது சார். வந்து இது வந்து நமக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ், ஹை பிளட் பிரஷர் இதெல்லாம் வந்து நம்ம உடல் சார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு ஏன் சார் ஹைப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க அது போதிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து உடல்வாகு இல்லை அப்படின்னு சொன்னா அது ஹைப்பரா வந்து மாறிடும். புரியுதுங்க புரியுதுங்களா நான் சார். சொல்றது? புரியுதுங்க சார். அது நீங்க வந்து நம்ம இந்த உடலோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. இப்ப நம்ம சொல்றது நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம்.
ஆனா அதுக்கான தகுதி வந்து 7 to 7:30 கிளாஸ் வரையில அட்டன் பண்ணவங்க யாருக்கும் இல்ல. இப்ப வந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியா வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். அவங்க அது அண்டர் ஆக்டிவா இருந்தாலும் சரி, ஓவர் ஆக்டிவா இருந்தாலும் சரி. அங்க அந்த தன்மைகளை வந்து சரியா வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நேச்சர்ல அவங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க அறிவாளியா இருந்தாலும் நமக்கு அவசியம் கிடையாது. அவங்க வந்து சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொன்னாலும், நான் கிளாஸுக்கே வரல சார் 4 நாளா கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு சிலர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தாலும் சரிதான். 2 நபர்களுக்குமே இந்த செஷன் அப்படிங்கிறது இப்ப கிடைச்சிருக்காது. கரெக்ட்டா? அப்போ உடல் சார்ந்து வந்து நமக்கு வந்து அது ஹை பிளட் பிரஷரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்ல வந்து ரொம்ப வந்து ஹை பிபி, லோ பிபில இருக்காங்க சார் ரொம்ப கம்மியா இருக்கு. அல்லது எனர்ஜியே இல்ல, ஆற்றலே இல்ல அப்படின்னு சொன்னாலும் சரிதான். 2 விஷயங்களுமே வந்து பேலன்ஸ் பண்ணும். இதுதான் நம்ம அந்த பிரைமரி 5 வாயுக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல என்ன சொன்னோம்? சமான வாயு. இந்த சமான வாயு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ரிமைனிங் 4 வாயுக்களையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனாலதான் நம்ம இந்த நேவல் சிஸ்டம், நாபி சிஸ்டத்துக்கு பாத்தீங்கன்னா மெயின்டைன் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் ஒரு சில இடங்கள்ல வந்து கொடுத்திருப்பேன். யாராவது நோட் பண்ணீங்களா அந்த வேர்டிங்ஸ்? இருந்துச்சுங்க சார். மெயின்டெயின் இருந்துச்சுங்க. சரி. இருந்தாலும் இப்போ ஒரு முறை ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பார்த்துடலாம். யாருக்காவது போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக போகுது சார். சரி. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க சார். ரொம்ப டீப்பா அத நாங்க உள்வாங்கி அத கனெக்ட் பண்றதுக்கு முயற்சிக்கிறோங்க சார். அதாங்க சரி. சார். ஓகே. இப்ப சொல்லுங்க. இதை வந்து நம்ம 7 to 7:30 வந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் கொடுக்க இருக்கிறது கரெக்டா இருந்திருக்குமா? இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொடுக்கறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? எஸ். இப்போ வந்தவங்க கொடுத்தது கரெக்ட் தான் சார். ம். சரி. அப்போ நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். அவங்க அதை வாங்கிக்கூடிய அடைவுல அவங்களுக்கு அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து அவங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொல்லும்போது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில இல்லை, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு மருந்து ஒரு பிரச்சனைக்கு எடுக்கிறோம் சார், ஒரு உணவு மருந்தா எடுக்கிறோம், இல்ல வந்து ஒரு மருத்துவத்தை எடுக்கிறோம், ஹீலிங் எடுக்கிறோம். அது நமக்கு வேலை செய்த கேள்விப்படுறோம் இல்லையா? மருத்துவ சிகிச்சை பலனின்றி இருந்தார். அப்ப ஏன் பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து அங்க குறைவா இருந்துச்சுன்னா நாம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அது வந்து ஏத்துக்காது. ஏத்துக்குமே தவிர்த்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை சரியா வந்து அந்த செயல்முறைப்படுத்தக்கூடிய அந்த சொல்றோம் இல்லையா ஆக்ஷன், இங்க போட்டிருக்கோம் இல்லையா, என்ன வந்திருக்காது, ஆக்ஷன்ல வந்து சரியா வந்து கொண்டு வந்திருக்காது. கரெக்ட் தானே? இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சார் என் பையனும் வந்து நல்லா படிக்கிறான் சார், ஆனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறான் சார். அப்ப எஃபோர்ட் போட்டது கரெக்டா, ஆனா அது சரியா போட்டிருக்காங்களா, தெளிவா போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோங்கிறது முக்கியத்தை விட என்ன செஞ்சா எப்படி வந்து சரியா வந்து குணமாகும், அப்ப அதுக்கு வந்து என்ன காரணங்களா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த உடல் சார்ந்து அறிவு சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம தீர்வு காண முடியும். அதுக்காக வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு சார், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னா கிடையாது, இருக்கும், இருக்கதான் செய்யும். அதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லியிருந்தோம் பேச்சுலர் ரெமடிஸ்ல டி அப்படிங்கிற வேர்டிங்ஸ்ல சொல்லியிருந்தோம். இதான் கடைசியா போட்டிருப்பேன். ஏசுங்க தெரியுதா? டி, டைம், எனர்ஜி, எஃபோர்ட். அப்ப நம்ம எதுல தான் சரியா இருப்போம்? டீல தான் கரெக்டா இருப்போம். ஆனா ஸ்கொயர் பிடின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கதான் செய்யும். அட்லீஸ்ட் நம்ம இந்த டைம், எனர்ஜி, எஃபோர்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 100% வந்து பேலன்ஸ்டா இருக்குமாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம நிறைவா இருக்கணும். அதற்கு அடுத்துதான் நம்ம ஸ்கொயர் பிடின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் பத்தி நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீலயே வந்து நம்ம எஃபோர்ட் போட மாட்டோம். டீயே நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா வச்சு இல்லாம இருப்போம். டீ வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம எடுக்காம இருப்போம். எடுத்த உடனே வந்து இதை குறை சொல்றோம், அதை குறை சொல்றோம், இப்படி பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை இல்லையா, சொசைட்டில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு இருப்போம், சொல்லிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கான பிரச்சனை என்ன, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அது என்ன பிரச்சனை, என்ன காரணமா இருக்கலாம், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு அறிவு ரீதியா யோசிக்கிறது மட்டும் இல்லாம அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து அதை திங்க் பண்ணணும். என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா
எல்லாம் நம்ம அறிவு ரீதியா திங்க் பண்ணி செய்யறோம் அப்படிங்கிறது போல எதுவுமே செய்யாம இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடியோட சிஸ்டமே வந்து சரி செஞ்சுக்கும் அப்படிங்கிறதுதான். ஆனா இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து சரியா வந்து செயல்படணும், நம்ம பாடியில வந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது சரியான அளவுல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அப்ப இந்த நேவல் சிஸ்டம் அல்லது நாபி சிஸ்டம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்றது மூலியமா மேன் மெக்கானிக்கல் ஆர்கன் சிஸ்டம், அதாவது நம்ம வந்து மேனுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக்ல வந்து நம்ம பேலன்ஸ் பண்றது மூலம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும் அல்லது வந்து கூடும் அல்லது பேலன்ஸ் ஆகும். அது பேலன்ஸ் ஆகுறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசிக்கல் பாடிக்குன்னு சொல்லி ஒரு அறிவு இருக்கும், ஒரு மெக்கானிசம் இருக்கும், ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது அதாகவே செயல்படக்கூடிய தன்மைகளை வந்து எப்படா நடக்கும் அப்படின்னா, இந்த ஜீவகாந்த மின்னிலைகள் மின்சார உந்து சக்தி சரியான அளவுல நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாவும் ஸ்டேபிளாவும் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, இந்த மருந்து எடுத்துட்டா இது அப்படியே உடனே சரியாயிடும், இதை இந்த விஷயத்த பண்ணிட்டா சரியாயிடும் நினைக்கிறோம். ஆனா அது சரியாகணும்னு நினைச்சா உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் வந்து சரியா செயல்பட்டா மட்டும்தான் நடக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் சிஸ்டத்தை தான் நாம சரி செய்வதற்கு என்ன பண்றோம், மேன் மெக்கானிக்கலா மேனுவலா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுறோம், அவ்வளவுதான். அப்போ அதை நம்ம சரி பண்ணி விட்டு அந்த எனர்ஜி ஆற்றலை வந்து நம்ம அதிகப்படுத்துறோம், பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிசிக்கல் பாடியே வந்து தனக்கு தேவையான அந்த சர்க்குலேஷன் வந்து சரியா வந்து அமைத்து கொள்ளும். அப்ப நம்ம அதை வந்து பேசிக்கா பிரைமரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த மருந்துகளை வேணா எடுக்கலாம், எந்த மருத்துவ முறை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். அத்தனை முறைகளுமே நமக்கு மிக மிக எளிமையாக பல்வேறு பலன்களை வந்து கொடுக்கும். சரி, இதுல வந்து நமக்கு இந்த மிராக்கல் போட்டிருப்போம், ஸ்பெஷல் போட்டிருப்போம் இல்லையா? சரி, இத பாத்தீங்கன்னா இங்க மெயின்டைன் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்ப புரியுதுங்களா இங்க வந்து நம்ம ஏன் வந்து மெயின்டைன் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி? கிளியர்? எஸ் சார். அப்போ இங்க வந்து மெயின்டைன் பண்றது, பராமரிக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சார் இது பேலன்ஸ் பண்ணிட்டா போதும், நம்ம எந்த மருந்து மாத்திரமே எடுக்க வேண்டியது இல்லையா, எல்லாமே அதுவும் நடந்தோம்னா கிடையாது. அந்த அந்த தகுதியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடியோட அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து சரியா செயல்பட வைக்கும். சரியா செயல்பட வைக்கும் போது நம்ம மருந்து எடுத்தாலும் சரியாகலாம் அல்லது மருந்து எடுக்காமலும் சரியாகலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அது வெவ்வேறு விதமா வந்து இருக்கலாம். அப்ப இந்த மருந்து மாத்திரை எடுத்து எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, பல வருடங்களா நம்ம எடுக்கிறோம் சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, அங்க அந்த பேசிக்கான அந்த அடிப்படையான விஷயங்களை வந்து இந்த நாபி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து சரியா வந்து நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்ம என்னதான் எடுத்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கிளியர்? புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஏன் வந்து இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது 7 சக்ராஸோட நீங்க போட்டு மிங்கிள் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சக்ராஸ் அப்படிங்கிற தவிர்த்து வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஏன் வந்து சிஸ்டம்க்கு வந்து நம்ம கோட் வேர்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை வந்து ஏன் இப்படிதான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே வந்து கிளியரா புரியுது எல்லாருக்கும்? அதே மாதிரி இந்த செஷன்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், ஒரு த்ரோட் சக்கரால பிரச்சனை அங்க மட்டும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த சக்கராஸ் எல்லாம் வேலை செய்யாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆனாலும் நம்ம செகண்ட் இயர் படிக்க முடியும், செகண்ட் இயர் ஃபெயில் ஆனாலும் தேர்ட் இயர் படிக்க முடியும். ஆனா தேர்ட் இயர்ல இருந்து ஒட்டுமொத்தமா அந்த ஒரு பர்டிகுலர் டிகிரிங்கிற கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 இயர்ஸ்லயும் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான். அது மூலம் நம்ம இண்டிவிஜுவல் சக்ரா வந்து பேலன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஓவரால் அனைத்து சிஸ்டம்ஸ் அனைத்து சக்ராஸும் வந்து நமக்கு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாபி சிஸ்டம் வந்து முதல்ல சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய நீங்க எந்த முயற்சியில எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நமக்கு நிச்சயமாக பலன்களை கொடுக்கும். ஆனா நம்ம எது வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஸ்டம், எது வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியாமல இந்த மந்திரா சொன்னா ரெடி ஆயிடும் சார், அந்த கலர்ஸ் பண்ணா சரியாயிடும், இந்த இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனை ஃபாலோ பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிக்கா அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ், அந்த தெளிவு இல்லாம நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்,
வெறும் நாலேஜை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்குமே தவிர்த்து அந்த கிளாரிட்டி ஆஃப் நாலேஜோட நம்ம செயல்படுவதற்கு பல்வேறு இடங்கள்ல தவறி இருக்கும் அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கணும். கிளியர், எல்லாருக்கும் புரியுதா? சரி சரி, இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு அந்த 6வது மாதங்கள் நம்ம வந்து பொதுவா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். அதே போல இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்ப பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ், அந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ வந்து அது சார்ந்து வந்து பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய தன்மையில வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்காங்க. நாட் ஓன்லி அது மட்டும் கிடையாது. ஒரு வெயிட் கெயின் இருக்கலாம், அந்த வெயிட் லாஸ் இருக்கலாம், நிறைய டிப்ரெஷன் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மிக மிக முக்கியமான காரணம். சரி, அந்த வகையில வந்து நமக்கு இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாளமில்லா சுரப்பை மண்டலம் அல்லது நாளமில்லா சுரப்பிகள். இதுல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தொப்புள் பகுதியில இருந்து நமக்கு டைரக்டா மூளையில இருந்து நமக்கு அந்த மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது உங்க பிரெயின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஜீவகாந்த மின்னலைகள் அப்படிங்கிறது நமக்கு தொப்புள் பகுதியில் இருக்கும். இந்த இரண்டுக்குமான கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாதான் அதான் வந்து அந்த குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயம் தான் நமக்கு ஒரு நோயாக ஒரு பிரச்சனையாக வெளிப்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சரி, இதுல இப்ப நமக்கு கிட்டத்தட்ட நிறைய கிளான்ஸ் வந்து நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சரி, இதுல மிக முக்கியமான இடங்கள் வந்து நமக்கு இந்த பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது சம்பந்தப்படுது. இன்னொன்னு ரீனல் கிளான்ஸ் அல்லது அட்ரினல் கிளான்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தைராய்டு கிளான்ஸ், அப்புறம் பிட்யூட்டரி, பிளீனியல், இதெல்லாம் அப்புறம் டெஸ்டிஸ், ஓவரிஸ் இந்த மாதிரி. சரி, இதுல இப்ப இந்த பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்களை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு நமக்கு இந்த கிட்னி, அட்ரினல் கிளான்ஸ், கிட்னி சார்ந்த விஷயங்கள். பொதுவாக நம்ம ஃபிளவரமரி கிளாஸ்ல நிறைய என்ன பார்த்திருந்தோம், மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த முதன்மையான எதிரி அல்லது முதன்மையான நோய் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், என்ன சொல்லியிருக்கோம் அல்லது என்ன பார்த்திருக்கோம்? எஸ், ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரி சார், முதல் நோய் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? எஸ், கவலை, விரக்தின்னு நினைக்கிறேன் சார். ஓகே, வேற யாராவது? தேங்க்யூ மேடம். பசிங்கிற ஒரு உணர்வு சார், எமோஷன்ஸ். உணர்வு நான் கேட்கறது வந்து இங்க எதிரி நோய். பயம் சார். வெரி குட் சார், வெரி குட், தேங்க்யூ. இப்போ மனுஷனுக்கு வந்து மரணத்தை கண்டா பயம். அதெல்லாம் நம்ம ஃபிளவரமரி கிளாஸ்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 செஷன்ல போட்டு காமிச்சிருப்போம். இந்த பயம் தான் வந்து மனிதனுடைய முதல் எதிரி. இப்போ இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவோம். குழந்தைக்கு வந்து பயம் தெரியாது. எதிரிலே வந்து ஒரு பாம்பு வந்தா கூட பாம்பு வந்து தன்னை கடிக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு வந்து குழந்தைக்கு இருக்காது, பயம் இருக்காது. ஆனா யாரை பார்த்தா பயப்படும்? தன்னோட அம்மாவை பார்த்தா பயப்படும், தன்னுடைய அப்பாவை பார்த்தா பயப்படும். அந்த மிரட்டுவாங்க, அடிப்பாங்க, செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதே மாதிரி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா ஃபியர். இதையுமே நம்ம என்ன கேட்டிருந்தோம் ஃபிளவரமரி கிளாஸஸ்ல, பயம் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, ஃபர்ஸ்ட் அது ஏன் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தோம். அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது நம்ம எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஹேண்டில் பண்றோங்கிற பொறுத்து தான் அது நெகட்டிவா பாசிட்டிவான்னு சொல்லக்கூடியது. பட் ஃபியர்னஸ்ங்கிறது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். பயம்ங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எதுக்காக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரெயினுடைய, மூளையினுடைய சர்வைவல் மெக்கானிசத்துக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப அந்த பயம்ங்கிற ஒரு உணர்வு தான். அது பயம்ங்கிறது எல்லாத்தையும் இருக்கா, பயபக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பயம்ங்கிற உணர்வு வந்து இருக்கலாம், தவறு கிடையாது. அது வந்து அடிப்படை. அது இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சர்வைவ் ஆக முடியும். ஒரு ட்ரெயின் வருது, இப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம தண்டவாளத்துல வந்து போய் இப்போ கிராஸ் பண்றோம். ட்ரெயின் வந்து நம்ம வந்து மோதிடும், உயிர் வந்து நமக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த பயம் வந்து நமக்கு தெரியும். ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம ட்ரெயின் வந்து இடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பயம் இருந்தா நம்மளால வந்து ஓரம் ஒதுங்கி போக முடியும். ட்ரெயின் வந்து என்ன இடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி பயமே இல்லாம நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய
உயிர் போயிடும், நம்ம சர்வைவ் ஆக முடியாது. இப்ப அந்த பயம்ங்கிற உணர்வு வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும், அது வந்து தவறு கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது செகண்டரி, அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வு எதுக்காக இருக்குன்னா பிரெயினுடைய சர்வைவல் மெக்கானிசம். நாம இந்த உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம வாழ்வதற்கு தான் அது இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆனா அது அந்த பேலன்சிங் ஸ்டேட் அப்படிங்கறத தாண்டி நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரை எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயங்களை சார்ந்து வந்து பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப பயம்ங்கிறது இருக்கலாம், கவலை இருக்கலாம், விரக்தி எல்லாமே இருக்கலாம். ஆனா எல்லாமே எப்படி இருக்கணும்னா அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் பின்னாடி மூளையினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பிரத்யேகமா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இல்ல அந்த காம்பினேஷன்ஸ் கிளாஸ்ல ஃப்ரைடே வருவீங்க இல்லையா நிறைய பேர், அந்த ஃப்ரைடே வரும்போது வந்து தெளிவா வந்து புரியும். இப்ப என்னன்னா அந்த நாம நினைச்சுக்கிற மாதிரி வந்து ஒரு கவலை அப்படின்னா வந்து கவலை அப்படியே வந்து நமக்கு மொத்தமா அப்படியே எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கனவு கற்பனை அப்படிங்கிறதுக்கும் ரியாலிட்டி ப்ராக்டிகல் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். இப்ப இந்த கவலை விரக்தி பயம்ங்கிறது எல்லாமே ஒவ்வொரு உணர்வுகள் மட்டும்தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அது இந்த பிரதானமான உணர்வுகள் வந்து நமக்கு அந்த முதன்மையான எதிரி அல்லது நோய்ங்கிறது வந்து பயம் தான். இப்ப அந்த பயம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ரீனல் கிளான்ஸ் அல்லது கிட்னி அப்படிங்கிறது வந்து டைரக்டா வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இந்த நாளமில்லா சுரப்பை மண்டலம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையான விஷயங்கள். சரி, இப்ப இதை ஏன் சார் நம்ம இங்க பார்க்கணும், இதற்கான தொடர்புல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம அன்றாட லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஆன்மீகம் சார்ந்து ஒரு சில ரிலிஜியன் சார்ந்து பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்கள் நம்ம ஏன் இங்க பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறதுல. சரி, லெமன் இதுவரையில லைஃப்ல நான் வந்து பயன்படுத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா? லெமன், எலுமிச்சை, இது ஜூஸா குடிச்சிருக்கலாம், லெமன் ரைஸ் சாப்பிட்டுருக்கலாம், லெமனை வேற எங்கேயாவது பயன்படுத்திருக்கலாம். இந்த மாதிரி லெமன் வந்து நான் பயன்படுத்தவே இல்லை இதுவரையில அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா? சரி, பயன்படுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா? எப்படி எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க? பிரதானமா உங்களுடைய லைஃப் டைம்ல அந்த லெமன் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த மாதிரி வந்து பயன்படுத்துறீங்க ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ்க்கு பின்னாடி இந்த நாபி சிஸ்டம் அல்லது நாபி சக்கராக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அதிசூட்சுமமான ரகசியங்கள் இருக்கு. அதை சொல்ல போறோம். அதனால வந்து கைண்ட்லி டூ ரெஸ்பாண்ட். எஸ், சார் லெமன் வந்து அது அது சாப்பாடு, இப்போ ஜூஸ், லெமன் ம். ரைஸ், நீங்க வந்து பிரதானமா எந்த விஷயங்களை பயன்படுத்திருக்கீங்க லெமன்? உணவு சார், உணவு. ஓகே, உணவு. வெரி குட், தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது? ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சார். வெரி ஸ்பிரிச்சுவல். குட். ஸ்பிரிச்சுவல் ஹிந்து ரிலிஜனா இருந்தாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரீதியா வந்து பயன்படுத்துவோம் இல்லையா? கண்டிப்பா சார். ஹிந்து ரிலிஜன்ல மட்டும் தான் பயன்படுத்துவாங்களா அல்லது மற்ற ரிலிஜன்ல பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியுமா? சார் முஸ்லிம்ஸ் கூட யூஸ் பண்றாங்க சார். சரி, முஸ்லிம்ஸ்ல நான் யூஸ் பண்றாங்க. ஆன்மீகம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து முஸ்லீம் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஓகே, சரி. எஸ், வேற யாராவது? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ், ஓகே. ஒருத்தவங்க வந்து ஆன்மீகம் சார்ந்து பயன்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க உணவு ரீதியா அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், வேற யாராவது? வேற யாரும் இல்லையா? ஸோ நம்ம 9 o'clock வந்து செஷன் முடிச்சுக்கலாம். ஒரு 15 minutes வந்து தேவைப்படும். எஸ், வேற யாராவது? சரி, சரி. லெமனை வச்சு நீங்க லெமனை பத்தி சொல்லணும்னா வேற என்னென்னலாம் சொல்ல முடியும்? யாராவது சொல்லணும்னா? சரி, ஃபர்ஸ்ட் அது என்ன கலர்ல இருக்கும் லெமன்? எல்லோ கலர் சார். அது வந்து எக்ஸ்டர்னல்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம். ஃபேஸ்க்கு ஸ்கின் ம். அப்ளை பண்ணிருக்கோம் சார். சரி, சரி. சோலார் பிளக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன கலர்ல இது வந்து சொல்லுவாங்க பொதுவா சக்ராஸ் பேசிஸ்லயோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள்ல? மஞ்சள் நிறம் சார். சரி, எலுமிச்சைங்கிறது என்ன நிறத்துல இருக்கு? மஞ்சள் நிறம் சார். மேட்ச் ஆகுதா? சூப்பரா மேட்ச் ஆகுது சார். நாபி சிஸ்டத்துக்கு இது மேட்ச் ஆகுமான்னா சூப்பரா வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி நீங்க இந்த வெஜிடபிள் தெரப்பி அப்படிங்கிற அடிப்படை, காய்கறி மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னா இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது இது தோலோடவோ அல்லது கொட்டைகள் மட்டுமோ அல்லது உள்ள இருக்கக்கூடிய வெளிப்பகுதி உள்பகுதி அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் எலுமிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த லெமன் அப்படிங்கிறது நமக்கு நாளமெல்லா சுரப்பை மண்டலங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனை வந்து சரி செய்வதற்கு முழுமையாக இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது
வெஜிடபிள் தெரப்பி பேசிஸ்ல வந்து பயன்படும். அப்போ எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 45 மினிட்ஸா பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இந்த நாபி சிஸ்டமோட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம பேங்க்ரியாஸ் வந்து மக்காச்சோளம் மாதிரி இருக்கும் சார். ஒரு பிங்க் கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மக்காச்சோளம் எந்த கலர்ல இருக்கும்? மக்காச்சோளம் கார்ன் சார் அதுவும் எல்லோ கலர் தாங்க சார் இருக்கு. சரி. இப்போ ரிலிஜியஸ் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்றோமா, இல்ல குங்குமம் மஞ்சள் அப்படின்னு சொல்றோமா? மஞ்சள் குங்குமம் சார். சரி, எங்கேயாவது யாராவது குங்குமம் மஞ்சள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். சரி, ரைட். சரி, அதே மாதிரி இப்ப நம்ம ஏதாவது ஒரு டிராயிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரதானமாக மோஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு சன்னை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கலர் வந்து பயன்படுத்துவோம்? ஒரு சூரியன் அப்படின்னு சொன்னாலே மஞ்சள் எல்லோ தாங்க மஞ்சள் சார், பேபி எல்லோ அந்த மாதிரி தாங்க ஓகே. சார். எனிவே வந்து மஞ்சள் மஞ்சள் நிறத்தோட தங்கம் தங்க சரி, ஓகே. தங்க நிறம், ஓகே. ஆரஞ்சு இது மாதிரியே இல்லலாம். சரி, இப்போ சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்துல வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து நடைபெறும், பல்வேறு மாறுதல்கள் அல்லது இயக்கங்கள் வந்து இருக்குமா இருக்காதா? பொதுவா இயக்கங்கள் இருக்காதுங்க சார் சூரியன்ல மாற்றங்கள் வந்துச்சுன்னா. அதே மாதிரி நிறைய உருவாக்கங்களும் இருக்காது. இப்போ ஒரு செடி வந்து வளருது சார், சீடு போட்டுட்டோம், அதுல இருந்து செடி உருவாகுது இல்லையா? இப்ப சூரிய வெளிச்சமே இல்லைன்னா உருவாகுமான்னா பொதுவா பார்க்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். சூரிய வெளிச்சமே இல்லாம வந்து வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் கூட எத்தனையோ வகைகள் இருக்கு. இப்போ நீருக்குள்ள எல்லாம் வந்து இருக்கும், நீருக்கு அடியில வந்து எங்கேயோ அடியில இருக்கக்கூடியது வந்து சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது பிரதானமா இல்லாம இருக்கும். ஆனால் அங்க ஜீவராசிகள் நிறைய இருக்கும், செடி கொடிகள் எல்லாம் கூட வந்து இருக்கும். நாம பாக்குறது பூமி பரப்பு மேற்பரப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய மனித ஜீவராசிகள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த சூரிய சக்தி, இந்த சூரிய எனர்ஜி, சன் பவர் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகம், எஸ் உலகம், இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் ஒரே ஒரு சூரியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சூரியனுடைய தன்மை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப 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 நமக்கு முக்கியமோ அதே போல இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் சரி, உடல் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் மனம் சார்ந்தும் மிக 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 முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சரி, அதே மாதிரி நமக்கு சூரிய சக்தியிலிருந்து என்ன ஒரு விட்டமின் கிடைக்குது அப்படின்னு பெரும்பாலும் நம்ம வந்து கேள்விப்படுறோம்? டிங்க சார், விட்டமின் டி. எஸ், வேற சார் ஈ கிட்டத்தட்ட இந்த சொல்லுவாங்க சார். கால்சியத்துக்காக கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். பட் அது உள்ளுக்குள்ள டீப்பா எனக்கு என்னன்னு தெரியல சார். ஓகே. சார் எதுவுமே அதாவது நாலேஜ்ன்னு இருக்க தவிர நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டி இல்லைங்க சார். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்ததா சொல்ல போற விஷயம் தான் வந்து இந்த எலுமிச்சை வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்றது, உடல் சார்ந்து அப்ளை பண்றது, இன்டர்னல் டேக்கிங் அடிக்கிறது, ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஜூஸா போட்டு குடிக்கிறது, இல்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து பிரதானமான இந்து ரிலிஜனை பொறுத்தவரையில பார்த்தோம்னா இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு குறி கேட்க போறாங்க, ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆன்மீகம் சார்ந்து பிரதானமாக கொடுக்கக்கூடிய ஒரு கனியில வந்து மிக முக்கியமான கனிங்கிறது வந்து எலுமிச்சை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனா அந்த எலுமிச்சை வந்து அவங்க ஆன்மீக ரீதியா கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, உடனே வந்து வாயில போட்டு பச்சையா மென்னி முழுங்க சொல்லுவாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அப்ப என்ன மென்னு நடக்கும் அப்படின்னு முழுங்கணும், சொன்னீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சொன்னீங்க. பண்ணீங்கன்னாலும் சரி, அல்லது வீட்டுல வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை வந்து கார்னர்ல வைங்க, வீட்டுக்குள்ள வைங்க, புதைச்சு வைங்க, பெட்டியில வைங்க, கயிறு கட்டி வைங்கன்னு எப்படி சொன்னாலும் சரிதான். அப்ப அந்த எலுமிச்சை வந்து நம்ம இன்டர்னலா குடுக்குறாங்க, அதை நம்ம ஜூஸ் போட்டு எடுக்கிறோம், அங்கேயே வந்து அப்படியே வந்து மென்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னா அப்ப அங்க ஒரிஜினலா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கும். அப்பதான் என்ன சொல்லுவாங்க, அங்க போயிட்டு வந்தோம் சார், அவங்க வந்து கனியை கொடுத்தாங்க, அதை அங்கேயே எடுக்க சொன்னாங்க, வீட்டுல வந்து 4 வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு புதுசா ஏதோ ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க,
எலுமிச்சை மேல விட்டு ஏத்துறது, இல்ல வந்து எலுமிச்சை வந்து கட்டி வைக்கிறது, திருஷ்டிக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரின்னு சொல்லி எலுமிச்சையோட பயன்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக பிரத்யேகமான விஷயங்கள் வந்து இருக்கும். அப்ப இந்த ஆன்மீகம் சார்ந்து பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த எலுமிச்சை வந்து நம்ம இன்டேக் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து போனாங்க, அங்க ஒரு கனியை வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து அங்க வந்து இது ஒரு விஷயங்களுக்காக வந்து வேண்டுதலுக்காக போறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் வந்து கிடைச்சது. 20 வருஷமா இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி, அவங்க குரு சொன்னதுக்கு பின்னாடி, அவங்க சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணதுக்கு முன்னாடி, குழந்தை வரம் கிடைச்சது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இந்த பிரார்த்தனை, வரம், சங்கல்பம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இதுல மெயினா சங்கல்பம் அப்படிங்கிறத விட வந்து இந்த பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை இல்லாத நபர்கள் வந்து ரொம்ப நாட்களா ஒரு சிலருக்குலாம் வந்து பிரச்சனை இருக்குன்னா, எல்லாத்தையும் முயற்சி பண்ணி கடைசியில முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஹோப்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில தான் வந்து இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டா அங்க வந்து குழந்தை பொறக்கும். இங்க போயிட்டா வந்து கடன் பிரச்சனை தீரும். இங்க போயிட்டா வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும். இப்படிங்கிற மாரி அந்த நம்பிக்கை சார்ந்து நம்ம போவோம். அப்போ வந்து நம்ம அப்படிங்கிறத தாண்டி வந்து வி ஆர் சரண்டரிங் எவ்ரிதிங் டூ தட் பிளேஸ். அப்ப அங்க ஒரு தெய்வமா இருக்கலாம், அங்க ஒரு மனிதர்களா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு விஷயங்களா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள வந்து டோட்டலி வந்து நம்ம அங்க சரண்டர் பண்ணிடுவோம். இது நடந்தா போதும், எப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற மாரி. அப்ப அந்த சரண்டரன்ஸ் அப்படின்னு சொல்ல உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம பிசிக்கல் பாடியில வந்து நிறைய விஷயங்களை வந்து பிளெக்சிபிலிட்டியா வந்து கொண்டு வரும். இப்ப நம்ம என்னென்னலாம் வந்து நான் வெளிநாடு போயே ஆகணும்னு சொல்லி இறுக்கமா இருந்திருப்போம். எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு பின்னாடி இந்த கோயிலுக்கு போங்க, அந்த பரிகாரம் செய்யுங்க சரியாகுன்னு சொல்லுவாங்க. இல்ல இதை வேண்டிக்கோங்க சரியாகுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்க மேல எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லி, நம்மளே வந்து மன ரீதியா வந்து சரண்டரன்ஸ் பண்றது, நமக்கு உடல் சார்ந்தும், அறிவு சார்ந்தும், மனம் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தளர்வு தன்மைகளை வந்து ஏற்படுத்தும். அந்த தளர்வு தன்மைகள் ஏற்படும்போது நமக்கு பிசிக்கல் பாடியில இந்த நாளமில்லா சுரப்பிகள், இந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு வந்து எனக்கு 10 நாள்ல வேலை கிடைச்சிருச்சு. அங்க போயிட்டு வந்து எனக்கு 10 நாள்ல மேரேஜ் நடந்துருச்சு. இங்க போயிட்டு வந்து எனக்கு ஒரு 6 மாசத்துல கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாரி. இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடியும் இந்த மாரி உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனா அது வந்து நம்ம தனியாவே அத வந்து கிளாரிட்டியா புரிஞ்சுகிட்டு அப்படியே நம்ம பேலன்ஸ்டா வந்து நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியா வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீனஸோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பிறந்தது முதலே வந்து நாலேஜோட அறிவுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்போம். ஒரு ஃபார்முலா மாதிரி இது செஞ்சா அது நடந்துரும். நினைச்சா நடந்துரும். சொன்னா நடந்துரும். கேட்டா கிடைச்சிரும். மேனிஃபெஸ்டேஷன் த சீக்ரெட் ஃபார்முலா அப்படிங்கிற மாரிலாம் நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்றது, நிறைய புக்ஸ் படிக்கிறதுங்கிற மாரி எல்லாத்துக்குள்ளயும் நம்ம ஃபார்முலா வகுத்து வச்சு அறிவு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்குமே தவிர்த்து, அந்த உடலுங்கிறது அங்க ஒண்ணு இருக்கு. மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. மனமாக அது பேலன்ஸா செயல்படணும். உடல் அதுவாக ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய தன்மையில நம்ம விடணும்னு சொல்லி, இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ஒருபோதும் விடுவதே கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஜிம்முக்கு போணும், டயட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி, நெறைய விஷயங்கள வந்து நம்ம பண்ணி இத போட்டா சரியாயிடும். இந்த மருந்து எடுத்தா சரியாயிடும். இத செஞ்சா சரியாயிடும் அப்படின்ன மாரி, உடல் நம்ம அறிவு பயன்படுத்தி பல்வேறு விதங்கள்ல வந்து நம்ம அடிமைப்படுத்தி வருத்திக் கொண்டிருக்கிறோம். மனசும் அதே மாரி தான். எண்ணங்கள் சரியா இருந்தா எல்லாமே நல்லதா நடந்துரும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். 1000 பேருக்கு உதவி செஞ்சா நடந்துரும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிரெயினிங்கோட ஃபங்ஷனிங் அந்த தாட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம சரியா வந்து புரிஞ்சுகிட்டு அத புரிஞ்சுக்கணும். நல்லது நினைச்சாலும் நல்லது நடக்கும். கெட்டது நினைச்சாலும் நல்லது நடக்கும். இப்போ நடக்க வேண்டிய இடத்துல அது வந்து நடந்தே தீரும். ஆனா, அதுக்கான எஃபோர்ட் மட்டும் அதுக்கு தகுதியான நபரா இருந்து, அதற்கான நேரம் இருந்தா மட்டும் போதும். நீங்க வேண்டவே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நினைக்கவே இல்லைன்னாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா நடக்கும். கெட்டதா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பொறந்ததுலேருந்து எல்லாமே நமக்கு நல்லது மட்டும் தான் நடந்துரும். எப்பவுமே சந்தோஷமா மட்டும் தான் இருந்துரும்னு நெனைக்கணும். இப்போ இன்பங்கள், துன்பங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் வந்து டிஃபால்ட்டாவே வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஏன்னா, அது பிரெயினோட ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இன்பம், துன்பம், விரக்தி, பயம், கவலை எல்லாமே வந்து அந்த பிரெயினிங்கோட ஒவ்வொரு இந்த மாறுபாடுகள் தான். சேஞ்சஸ்ன்னு சொல்றோம்ல இந்த மாரி மாறுபாடுகள் தான். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி சந்தோஷம் பறந்து போயிடுது சார். துன்பம் வருது, கவலை வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா, பல வருடங்களா இருக்குன்னு நெனைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. துன்பமா இருந்தாலும் அது இன்பமா இருந்தாலும், அதனுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த மாறுபாடுகள் வந்து மாறணும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்பமா இருந்தா அத அப்பயே மறந்துருவோம். அது முடிஞ்சிரும். துன்பமா இருந்துச்சுன்னா, பல வருடங்களுக்காக அத நம்ம நினைச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு, அதையே வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். இங்கெல்லாம் வந்து இந்த பிரெயினுடைய அந்த மனம் சார்ந்த செயல்பாடுகளுடைய தன்மைகள் தான் அங்க முக்கியமான காரணமா இருக்கே தவிர்த்து, நாம நினைக்கிற மாரி நம்மளோட உடலோ, மனமோ காரணம் கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து நமக்கு சரியான நாலேட்ஜ் இருக்கு அப்படிங்கிறத விட, கிளாரிட்டி ஆஃப் நாலேட்ஜ்ங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா,
ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வந்து ஒரு அடித்தளமா வந்து இருக்கும். அதுல நம்ம இந்த உடல் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு சில மாற்றங்களை வந்து சரியாக கொண்டு வந்து இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து நம்ம சரியா பேலன்ஸா வச்சிட்டு இருக்கும்போது அந்த உடல் சார்ந்த ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் வந்து சரியா வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அது சார்ந்து வந்து நமக்கு அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பாக வந்து மாற்றங்களை சந்திக்க முடியும். சரி, இப்ப இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீக ரீதியா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களை பயன்படுத்துற செய்யறோம் அப்படின்னு சொன்னா இது நம்ம உடல் சார்ந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி. இதே வந்து நம்ம நாபி சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 10 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இந்த எலுமிச்சையில வந்து எத்தனை அந்த லேயர்ஸ்ல வந்து எத்தனை அந்த பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு யாராவது பார்த்திருக்கீங்களா? சொல்ல முடியுமா? பொதுவாக சரி, ஆரஞ்சுல எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆரஞ்சு ஆரஞ்சு 6ங்க. ஆரஞ்சுல மேடம் 6 தான் 6 சார். ஆரஞ்சு மேடம் ஆரஞ்சு ஆரஞ்சு தாங்க சார். ஆரஞ்சு ஃப்ரூட் 6 தாங்க சார். அதுல ஆமா. எத்தனை லேயர்ஸ் இருக்கும்? எத்தனை இருக்கும் அதுல? அந்த கீட் 11 யாரு ஆறெல்லாம் சொன்னதெல்லாம் யாரு? கொஞ்சம் அவங்க பேர்கள் சொல்ல முடியுமா? நான் தான் சார். நான் துண்டா வெட்டுறத பத்தி நினைச்சு சொல்லிட்டேன் சார். சாரி சார். சரி, துண்டா வெட்டினாலும் எப்படி மேடம் 6 வரும்? நான் கேட்டது ஆரஞ்சுல கேட்டேன். எஸ் 11 யார் சொன்னது? பாக்கியலட்சுமி. வெரி குட், தேங்க்யூ மேடம். வெரி சிம்பிள். ஆரஞ்சுல எத்தனை இருக்கும்? 6 + 5 11. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆரஞ்சு. சரியா? சார் முடியலைங்க சார். 6 + 5 ஓகேங்க சார். உண்மையாவே அதுதான். ஒரு சில இடத்துல வந்து 11 இருக்கும், 12 இருக்கும். அதெல்லாம் வேற. 12க்கு மேல கூட இருக்கலாம். சின்ன சின்னதா அந்த பார்ட்டிஷன் மாதிரி சேர்ந்து இருக்கும். பொதுவா ஆரஞ்சுல எத்தனை இருக்குன்னா 6 + 5 6 5 சேர்ந்தா 11 தான் இருக்கும். சரி, நமக்கு இப்போதைக்கு வந்து ஆரஞ்சு அவசியம் கிடையாது. ஏன்னா சன் வந்து நமக்கு காலையிலயோ ஈவினிங்ல பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர்ல தான் தெரியும். ஆனா பிரதானமா நம்ம சன்னை ரெப்ரசென்ட் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா எல்லோ கலர்ல தான். சரியா? அப்ப நம்ம ஆரஞ்சுல 11ல இருந்து நாம எலுமிச்சை எல்லோ கலருக்குள்ள வருவோம். சரி, இதுல வந்து எத்தனை இருக்குன்னு யாராவது கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணலாமா? சார் 10 இருக்கு சார். சரி, 1 செகண்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். ஒரு சிலருக்கு வந்து சார் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார் சொல்லி 1 இது வந்து பொதுவா சொல்லிக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து 9 இருக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து 10க்கு மேல இருக்கலாம். நம்ம பொதுவா ஜென்ரலா பார்க்கும்போது 1 2 3 4 5 6 அடுத்தது 7 8 சரி 8ங்கிறது அங்க ஜி மாதிரி வந்துருச்சு. வெயிட் 8 9 10 சரி, இப்ப இதுல 10 அந்த இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷன் என்னன்னு சொல்லுவோம்? சார் லேயர் இருந்தாங்க சார். இல்ல, அப்படி தமிழ்ல நம்ம கேஷுவலா சொல்ற மாதிரி சொல்லுங்க. கிளாஸ் எடுக்கிறவங்க முடிக்க அப்படியே நம்ம அறிவு ரீதியா போயிட வேண்டாம். ஒரு கீத்துன்னு சொல்லுமா? சார் கீத்துன்னு சுளை, சொல்லுமா? என்னன்னு சொல்லுவோம்? கீற்று, ஓகே, சுளை. ஒவ்வொரு சுளை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே, சார். ஒரு சுளையில கீற்று அந்த மாதிரி. சுளை, சரி, ஆமா. இப்ப வரையில யாராவது வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரையில 6 + 5ல வந்து ஆரஞ்சுன விட ஒரு சில இடங்கள்ல வந்து கேள்விப்படல 11 இருக்குன்னு சொல்லி. எலுமிச்சையில வந்து 10 இருக்கும். அந்த 10ங்கிறது நம்மளுடைய இந்த பிரெக்னன்சி குறிக்கக்கூடிய 10ஆவும் இருக்கலாம், இல்ல 7 சிஸ்டம் குறிக்கக்கூடிய அந்த 10ஆ இருக்கலாம், சன்னை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதா இருக்கலாம், நாபி சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதா இருக்கலாம், அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது நமக்கு எண்டோகிரைன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கலாம், இல்ல 6வது மாதம் அந்த மாற்றம் அந்த உருவாக்கத்தை வந்து அந்த சுவைக்கு பிரத்யேகமா இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவையா இருக்கலாம். இந்த மாதிரின்னு சொல்லி யாராவது எப்போது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது யோசனை பண்ணிருக்கீங்களா? யாராவது இப்ப இருக்கக்கூடிய லைவ்ல இருக்கக்கூடிய நபர்கள்ல? இல்லைங்க சார். கண்டிப்பா இல்லைங்க சார். இல்ல அப்போ சார். இதுதான் நான் 7:30க்கு முன்னாடி வரணும் என்ன சொன்னேன்? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக 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 எளிமையான விஷயம். ஆனா இதுவரையில யாரும் எங்க சொல்லி கொடுத்துருக்கவும் மாட்டாங்க, சொல்லுவாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து மிக மிக அதிசூட்சுமமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்ப எந்த அளவுக்கு வந்து மிக மிக எளிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப கிளியரா புரியுது எல்லாருக்கும்? சூப்பர் சார். புரியுது. சரி, அப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு நாலேஜ்ங்கிறது வேற, கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது வேற.
இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு இந்த ஆன்லைன் 7 சிஸ்டம் சார்ந்து வரக்கூடிய பெய்ட் கிளாஸஸ்ல வரும்போது வந்து நிறைய விஷயங்களை பத்தி சொல்லுவேன். அதே மாதிரி வந்து நம்ம அந்த டைரக்ட் கிளாஸஸ்ல வரும்போதும் நமக்கு அந்த எப்படி வந்து சன்னுங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கும். அது போல இந்த 72,000 நாடிகளினுடைய மைய பகுதியாக இந்த தொப்புள் பகுதி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம உடலுடைய பகுதியில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் தொப்புள் பகுதி அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மைய பகுதியாக தான் வரும். சிம்பிளா வந்து நம்ம நாபி சக்கரம் அப்படிங்கிறது நாபி சிஸ்டம் அப்படிங்கிற சொல்றதை விட இட் இஸ் சென்டர் சிஸ்டம். இதான் வந்து மைய பகுதி. சொல்ற இல்லையா, எப்படி வந்து ஒரு ஸ்டேட் இருந்தாலும் அது எங்க இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த கேபிட்டல் தான் முக்கியம். அவன் எந்த ஸ்டேட்ல எது ஒரு மூலையில எது செஞ்சாலும் இங்க கேபிட்டல் இருந்து என்ன ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுதான் அங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி வந்து கேபிட்டல் முக்கியமோ, ஒரு கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தலைவர் முக்கியமோ, ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கு வந்து சூரியன் எந்த அளவுக்கு முக்கியமோ, அது போல இந்த 7 சிஸ்டமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது 7 சக்கராவா எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது உடலினுடைய நீங்க இயக்கங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த நாபி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய எனர்ஜி சிஸ்டம், மைண்ட் சிஸ்டம், பவர் சிஸ்டம், மிராக்கல் சிஸ்டம், மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், பேலன்ஸ் சிஸ்டம், இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த ஆர்டர்ல நம்ம நிறைய கொடுத்து வந்திருப்போம் இல்லையா, அந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இதோட பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஹோப் எல்லாருக்கும் வந்து இன்றைய செஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து நம்ம மண்டே செஷன்ல வந்து சந்திக்கலாம். பயோசால்ட் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா நாளை கிளாஸை சந்திப்போம். காம்பினேஷன் கிளாஸா இருந்துச்சுன்னா ஃப்ரைடே சந்திப்போம். சாட்டர்டே என்ன கிளாஸ் அப்படிங்கிறது ஃப்ரைடே கிளாஸ் வர்றவங்களுக்கு நான் சொல்றேன். அகைன் சண்டே வந்து ஹேர் லாஸ் அல்லது ஏர் க்ரோத் செஷன் வந்து சண்டே இருக்கும். அகைன் நம்ம இந்த 7 to 7:30 வந்து கிளாஸ் போச்சு இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் வந்து இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நமக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ் எஸ் எனிஒன்? சார் இந்த முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் தரலாம் சார். இதனுடைய டீப்பா என்ன எல்லாத்துக்கும் மேடம் தரலாம் புரியல? சார். தெரிஞ்சுக்கணும் சார், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார். அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஆனா இப்படிதான் அது இந்த இப்போதைக்கு விஷயங்கள் கண்டிப்பா இந்த கரெக்ட் தான். மாதிரி ஆனா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நம்ம இந்த இப்ப விஷயம் இத சொல்லணும் பத்தி அப்படி எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட எங்களுக்கு தெரியாதுங்க சார். இது கூட நம்ம நாங்க தொடர்பு படுத்தி ம் ஒரே வார்த்தையில சொல்ல போனா கிளாரிட்டி கிடையாது. இந்த ஒரு விஷயத்திலயும் கிளாரிட்டி கிடையாது. அதாங்க சார் ம் நாங்க உணர்ந்த விஷயங்கள். ஓகே சரி. இப்ப என்னன்னா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த சர்வைவல் சிஸ்டம்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் அவங்க கேட்டாங்கன்னாவே போதும். அவங்களுக்கு வந்து அதுலயே தெளிவு வந்துடும். அந்த தெளிவு வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்டினாலே அவங்க லைஃப் டைமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் சிஸ்டம், அதுக்கு அடுத்து தான் நாவல் சிஸ்டம். நான் ஸ்டார்டிங் சொல்லும் போது கூட சொல்லியிருப்பேன் என்னன்னா, இந்த 7 சிஸ்டம்ல வந்து நமக்கு எது தெரியுதோ இல்லையோ அந்த 3 சிஸ்டம் தெரிஞ்சா போதும். அதுலயும் மெயினா நமக்கு நாவல் சிஸ்டம் பத்தினா அந்த தெளிவு இருந்தா மட்டும் போதும். இந்த 7 சிஸ்டம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னாலும் நிறைய சொல்லி வந்திருப்பேன். அது ஏன் ஆமாங்க எந்த சார். அளவுக்கு வந்து முக்கியம் உண்மை அப்படிங்கிறது இன்றைய செஷன் வந்திருக்கணும் மட்டும் தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாங்க சார். சார் ம் வகுப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ம் சக்கரம்னு சொன்னா அதுக்கான பீஜ ம் மந்திரம், நிறம், அதன் ம் செயல்பாடுகள் அப்படின்னு உண்மைதான் சார். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எங்களுக்கெல்லாம் இருக்கிறது எனக்கு இருக்கிறது லிமிட்டிங் பிலீஃப். இத தாண்டி ம் என்ன இருக்க போது? அதனால மேற்கொண்டு எதுவும் படிக்கல சார். ஆனா நீங்க சொல்லும்போது, இந்த எலுமிச்சை பத்தி சொல்லும்போது கூட அற்புதமா இருக்கு சார். ம் ம் யோசிச்சு ம் பார்க்க ம் முடியல சார். நீங்க சொன்ன மாரி கிளாரிட்டி இல்ல. பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு அ இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு இணைச்சு பார்த்ததில்ல. ஓகே ரொம்ப ரொம்ப சரி அற்புதமா இருக்கு சார். உங்களோட சரி ஃப்ரீ கிளாஸும் சரி, பெய்ட் கிளாஸும் சரி சார். சூப்பரோ ம் சூப்பர் சார். சரி இருங்க மேடம். நம்ம ஃபீட்பேக்னு சொல்லி கருத்து பதிவு மட்டும் ஒரு 10 நிமிஷம் வந்து எல்லாரும் பேசுங்க. ஸோ தட் வந்து இந்த கருத்து பதிவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த 7:30 வராம இருந்திருப்பாங்க இல்லையா, வந்து 7:30 அப்புறம் ஜாயின் பண்ணாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து பதிவுல அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கட்டும். அதை நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். நீங்க சொல்ல ஃப்ளவர் ரெமடி கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்து பதிவுகள் அப்படிங்கிறதும் மத்தவங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல. ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? ஆமா சார். ஆமாங்க சார். அப்போ நான் சொல்லியிருந்த அந்த உந்து சக்தி என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்.
அப்ப நான் சொல்லும்போது அது வந்து என்ன சார் எல்லாரும் சார் கேட்கிறாரு செய்யற மாதிரி இருந்துக்கலாம். ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்றோம் அப்படிங்கும்போது நம்ம போடக்கூடிய அந்த எஃபோர்ட்டுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் அது எனக்கானது கிடையாது. நம்மள மாதிரி வந்து அந்த நாலேஜ் இருந்து கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பதற்கு உங்களுடைய கருத்து பதிவுகள் அப்படிங்கிறது பயன்படும். அப்ப இல்ல சார் வந்தோமா, அது பெய்டு கிளாஸ் இருக்கட்டும் சார், ஃப்ரீ கிளாஸ் இருக்கட்டும் சார், வந்தோமா, கவனிச்சோமா, போனோமா, அவ்வளவுதான் சார். நிறைய வேலை இருக்கு சார், டைமே பத்தாது சார், வெரி பிஸி சார் அப்படின்னு இருப்போம். பிஸியா இருந்தாலுமே நம்ம கத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மூலியமா ஒரு உந்து சக்தியாக அடுத்த ஒரு 4 நபர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து அந்த உந்து சக்தி குறைபாடு தான் ஒரு நோயாக ஒரு பிரச்சனை இருக்கிறது காரணம்னு சொல்றோமோ, அந்த உந்து சக்தியை நம்ம மூலியமா ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது இன்னொருத்தர் லைஃப்ல எத்தனையோ பேர் லைஃப்ல வந்து அது ஏதோ ஒரு நேரங்கள்ல வந்து அது பயன்படலாம். அவங்க அத பார்க்கலாம், கேட்கலாம், செய்யலாம். அப்புறம்னால அவங்களுக்கு ஒரு தெளிவு, கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நம்ம கிளாஸஸ்ல நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, YouTubeல பார்த்திருந்தேன் சார். அது வந்தேன், பார்த்தேன், புடிச்சிருந்தது, ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அந்த ஃபீட்பேக்கா இருக்கலாம். இல்ல நம்ம எடுத்த அந்த ஃப்ரீ செஷனோட விஷயங்களா வந்து இருக்கலாம். இதே ஒரு வேளை இந்த சோசியல் மீடியா அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே தவிர்த்து, ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து நம்ம அது பெய்டு கிளாஸா இருந்தாலும், ஃப்ரீ கிளாஸா இருந்தாலும், ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு, நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க, செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து நமக்கு இந்த சோசியல் மீடியா அல்லது வந்து நமக்கு இந்த டெக்னாலஜிக்கல் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் சொல்றது அப்படிங்கிறது ஒரே டைம்ல வந்து பல லட்சம் மக்கள் கூட வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு உந்து சக்தியாக நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு காரணமா இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து அது எழுத்து வடிவமாகவோ இல்ல குரூப்ஸ்லயோ இல்ல தனியா பர்சனலா வந்து நமக்கு அந்த ஒரு கருத்து பதிவு அப்படிங்கறத நம்ம கேட்கறது. சரிங்களா? சரி, கருத்து பதிவுக்குள்ள போகலாமா இல்ல வந்து செஷனை முடிச்சுக்கலாமா? உங்களுடைய விருப்பம் தான் ஆல்வேஸ். சார் ஃபீட்பேக் போலாம் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஜஸ்ட் மினிட். போலாங்க சார். ஜஸ்ட் மினிட். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். நம்மள ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து கிளாரிட்டியா புரியும். ஜஸ்ட் மினிட்.